வணக்கங்க. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல பீக்கங்காய் இருக்குங்க, அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க 2 காய் இருக்கு, இதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு காய் இருக்கு, இதையும் கட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கத்திரிக்காய் இருக்குங்க, கொஞ்சம் முத்தின காயெல்லாம் பறிச்சுக்கலாம். இருவாச்சி மல்லி பூத்திருக்கிற பூவெல்லாம் பறிச்சுக்கலாங்க. இதில் பாருங்க எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்க. இருவாச்சி மல்லி இதில் பாருங்க அப்படியே கொத்தாக இருக்காங்க. அடுத்தது பேபி செம்பருத்தி. இதில் இன்னைக்கு ஒரு 5 பூ பூத்துருக்காங்க. இதெல்லாம் நாளைக்கு தான் பூப்பாங்க. இந்த சாதா ரோஸு, ஜாதி முல்லை, இதுலேயும் அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதில் பாருங்கள் ஒரே ஒரு பூ இருக்குது. நிறைய அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே இது பூக்கள் கொடுக்கும். பன்னீர் ரோஸு, இதுலேயும் ஒரு 3-4 மொட்டுக்கள் இருக்குது. அடுக்கு மல்லி பாருங்கள், வச்சதுக்கப்புறம் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. மொக்கு வச்சுருக்காங்க அடுக்கு மல்லியில். புதுசாக வச்ச மஞ்சள் கலரு செம்பருத்தியும் பாருங்கள், இன்றைக்கி ஒரு பூ குட்டையாக பூத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. ட்ராகன் பழ செடியும் நல்லா பெருசாகிட்ருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் நம்ம பாரிஜாத பூவும் நல்லா 2 பூ பூத்துருக்காங்க. அழகா நிறையா மொட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க, நிறைய வச்சிட்ருக்காங்க. தளிரும் பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு கழுநீர் தண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த பூ ஒரு பூ நாளைக்கு பூக்கும். இதுலேயும் நிறைய தளிர் இருக்குது, மொட்டுக்கள் இருக்குது. கழுநீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்கேங்க, வேஸ்ட் ஆகிற கழுநீர் தண்ணி. இந்த செடிங்க எல்லாமே நல்லா வந்துட்டுருக்காங்க. இதுலேயும் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், 2 காய். ஆனால் இன்னும் முத்தில். டேபிள் ரோஸ், இந்த செடிங்க இப்போ தான் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. டேபிள் ரோஸ், ஸ்வீட் லெமனும் பாருங்கள் கீழேருந்து நல்லா தளிர் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் மொட்டுக்கள் வைக்கிது, பூரா உதிர்ந்து போயிடுது. இதுக்கு நல்லா புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. கொஞ்சம் செடிங்களுக்கும் ஊற்றணும், தண்ணி மிக்ஸ் பண்ணி. இதில் பாருங்கள் துளசியெல்லாம் நல்லா விதைய எடுத்துகிட்ருக்காங்க. துளசி, இதுலேயும் பாருங்கள் நிறைய பூ எடுத்துகிட்ருக்காங்க. பிஞ்சி கத்திரி செடி. வெயிலுக்கு பாருங்கள் இந்த ரெட் கலர் ரோஸு. இங்கே வெயில் சரியான வெயில் அடிக்குதுங்க. செவந்தி எல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கு. இதில் ஆடி மாதம்தான் கட்டிங்ஸு மண்கலவை ரெடி பண்ணி வைக்கணும். பவள மல்லி, இதுவும் பன்னீர் ரோஸ் தாங்க. நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க. காஷ்மீர் ரோஸ் ஃபுல்லாக வெறும் தளிர் தான் எடுத்துகிட்ருக்காங்க.
கட் பண்ணி விட்ருக்கேன். நல்லா மண்புழு உரம் கொடுத்துருக்கேங்க. கழுநீர் தண்ணி. இந்த கீரை தண்டு கீரை விதைக்காக விட்ருக்கேன். இந்த காஷ்மீர் ரோஸ் பதியம் போட்டத்தில் பாருங்கள் ஒரு பூவும் பூத்துட்ருக்காங்க. இதுவும் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. முல்லைச்செடியும் ஃபுல்லாக அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு மேலே இதுவும் பூக்கள் கொடுக்கும். நிறையா பாருங்கள் கொத்து கொத்தாக அரும்பு எடுத்துகிட்ருக்காங்க. இதுலேயும் கத்திரி செடியில் பிஞ்சு இறங்கிட்டுருக்காங்க. இந்த செடியெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. இந்த கொத்து ரோஸ் பாருங்கள், குட்டி ரோஸில் ஒரு பூ இருக்குது, பறிச்சிக்கலாம். இதெல்லாம் பழைய பூவு, அதெல்லாம் பிச்சு போட்டுடலாங்க. அப்போ தான் மறுபடியும் வரும். செவ்வந்தியும் நிறைய பூக்கள் கொடுத்துருச்சு. இப்போல்லாம் ஃபுல்லாக அறுவடை ஆயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள் சந்தன கலர் செம்பருத்தியில் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க. கட் பண்ணி விட்டு நல்லா கழுநீர் தண்ணியும் காய்கறி கம்போஸ்ட் ஒரு டைம் கொடுத்தேன். மெயினாக கழுநீர் தண்ணி தாங்க ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். வாரம் வாரம் வேஸ்ட்டாக போகிற கழுநீர் தண்ணி. இந்த அடுக்கு செம்பருத்தியில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு பூ பூத்துருக்காங்க. இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இந்த சாதா ரோஸ் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. சைட்லேருந்து ஃபுல்லாக தளிர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேயும் ஒரு 3 தளிர் எடுத்துருக்காங்க. பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது. இதுக்கு மேலே பூ கொடுக்கும். கொத்து கொத்தாக பிடிச்சிட்ருக்காங்க பன்னீர் ரோஸு. இங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கொத்தாக வருது. இங்கேயும் அப்படியே ஒரு கொத்தாக வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு. என்னென்னன்ட்டு உங்களுக்கே தெரியும். என்னோடய சேனல் பிடிச்ச செல்வி வீலாக் சேனலுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பாய்.